வணக்க நண்பர்களே, நாளையிலிருந்து அதாவது இன்னைக்கு நைட்ல இருந்து வரம்புக்குள்ள சித்திரத்துறலா ஸ்டார்ட் ஆகுது. அதனால இனி வர வாழ்க்கை ஸ்டோரி ஃபுல்லா சித்திரத்துறலாவோட சேர்ந்து இருக்கும். இது வாழ்க்கை ஸ்டோரி 34. காலையில எந்திரிச்சாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சேன். எழுந்து பல் துலக்கி குளிச்சுட்டு நம்ம நண்பர் மணி வந்து தண்ணி பீச்சுக்கு மாலை போட்டிருக்காரு. அதனால ஆட்டுத்தோல் ரேட் கேட்கறதுக்காக பிளேஸை விசிட் பண்ண கிளம்பியாச்சு. போகும்போது என் மூஞ்சி நானே பார்த்தேன். இன்னைக்கு கொஞ்சம் பவுடர் அதிகமாக தான் போட்டிருக்கேன் போல. மணி கூட ஒரு ½ அன் அவர் ஆட்டுத்தோல் தேடி சுத்திக்கு இருந்தோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் எங்கன்னா எங்க ஏரியால சின்ன கடையில போய் பார்த்தோம். ஆட்டுத்தோல் வச்சு என்ன பண்ணுவாங்கிறது அடுத்தடுத்த வாழ்க்கை ஸ்டோரியில காட்டுறேன். மதுரையில் எப்படி சித்திரத்துறலா ஆட்டுத்தோல் வச்சு தண்ணி பீச்சாங்களோ அதே மாதிரி எங்க ஒரு பரமக்குள்ள சித்திரத்துறலா ஆட்டுத்தோல்ல வச்சு தண்ணி பிச்சுவாங்க. அடுத்து வர வாழ்க்கை ஸ்டோரியில அதை பத்தி வீடியோல காட்டுறேன். சித்திரத்துறலா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பரமக்குடி பசங்களை கையிலே பிடிக்க முடியாது. ஒரு 5 நாளைக்கு பரமக்குடி பசங்க பயங்கர வைப்ல இருப்பாங்க. என்னோட கேங்ல எல்லாருமே தண்ணி பிச்சுக்கு மாலை போட்டுருவாங்க. பட் நான் போட மாட்டேன். என்ன காரணம்னா நமக்கு இந்த ஆட்டுத்தோல் ஸ்மெல்லே நமக்கு பிடிக்காது. அதனால நான் மாலை போட மாட்டேன். அதுவும் அந்த ஆட்டுத்தோலுக்குள்ள தண்ணி ஏத்திட்டாங்கன்னா ஒரு முழு ஆடு உயிரோட படுத்து கிடக்கிற மாதிரியே இருக்கும். பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரி பயமா தான் இருக்கும் இப்போ வரைக்கும். நம்ம நண்பர் மணி ஆட்டுத்தோல் என்ன ரேட்டு, ஆட்டுத்தோல் தைக்கிறதுக்கு என்ன ரேட்டு கேட்டுக்கு இருந்தாப்ல. அவர்கிட்ட நான் கேட்டேன்னா ஆட்டுத்தோல் வந்து 400 வரைக்கும் வருதான், தைக்கிறதுக்கு 200 வரைக்கும் சொல்றாங்களா. சரிங்க மணி, நீங்க பார்த்தது போது எனக்கு கடைக்கு லேட் ஆயிடுச்சு, எனக்கு கடையில போய் இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். சரி வா முகேஷ், இவ்வளவு தூரம் வந்துட்டேன், போய் பெருமாள் கோயிலை பார்த்துட்டு போயிரும் சொல்லிட்டு பெருமாள் கோயில் கூட்டி போயிட்டாப்ல நம்மள. அப்புறம் மணி கோயிலுக்குள்ள போய் சாமி கொண்டு போயிட்டாரு. அந்த கேப்ல போய் நான் பையாத்துக்குள்ள ராட்டின வேலை எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு சொன்னாங்க. அதை போய் கொஞ்ச நேரம் பார்த்தேன். ஆனா 9 மணிக்கே வெயில் குண்டாங்கோலே அடிக்குது. ஆத்துக்குள்ள நிக்கும் கண்ணு கூச ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அந்த வெயிலுக்குள்ள எப்படி அந்த ராட்டினம் கட்டுறவங்க இந்த வேலை பார்க்கறாங்க தெரியல. உண்மையா அவங்களை நம்ம பாராட்டணும். இந்த வருஷம் இந்த ஜெயின்வின் ராட்டினமே 3 ராட்டினம் போட்டிருக்காங்க. அது போக எக்கச்சக்கமான ராட்டினங்கள் இறங்கி இருக்கு. இந்த வருஷம் இந்த ராட்டினம் சுத்துறவங்களுக்குலாம் நல்ல வரப்பிரசாதமா அமைய போகுது இந்த திருவிழா. அப்புறம் அங்கே இருந்து அப்படியே நம்மள கடை கூட்டி போயிட்டாப்ல. நம்ம கடை காந்தி சிலை கிட்ட தானே இருக்கு. காந்தி சிலை கிட்டே ஆட்டுத்தோல் போட்டு வித்துக்கு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா 2 நாளோட காந்தி சிலையில சரியான கூட்டமா இருக்கு. எல்லாம் தெரிஞ்சுக்க நண்பர்களே, வெள்ளிக்கிழமை தான் தண்ணி பீச்சு. இந்த வீடியோ எடுக்கல புதன்கிழமை, எப்பவுமே வேலைக்கிழமை தான் ஆட்டுத்தோல் விற்பாங்க. பட் இப்பெல்லாம் கூட்டம் அதிகமா இருந்ததால புதன்கிழமை ஆட்டுத்தோல் விற்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க, தைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு நம்ம பாத்துக்கிட்டு நம்ம என்ன தனியா பீச்ச போறோம்னு சொல்லிட்டு நான் கடைக்கு போயிட்டேன். கடையில இருந்து வேலையை முடிச்சு கிளம்பும் போது எதிர்த்தாப்புல மீனாட்சி அம்மன் கோயிலா ஈஸ்வர கோயிலா தெரியல, அங்க இருந்து தேர் பவனி வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஏரியா ஃபுல்லா செம்ம கூட்டம் ஆயிடுச்சு நண்பர்களே. வெயில நின்று நம்ம சாமி கும்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு அங்கங்க கொட்டாயை போட்டுருக்காங்க. அந்த கொட்டாய்களை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நண்பர்களே, இப்படியே வெயில் அடிச்சுன்னா நம்ம நிழல் கூட நம்மளை விட்டு ஓடி போய் ஒரு நிழலான இடத்துல போய் நிக்கும் போல அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. வெள்ளிக்கிழமை தண்ணி பிச்சுற பசங்க என்ன கண்டிஷன்ல இருக்க போறாங்கன்னு நமக்கே தெரியல. மத்தியான சாப்பாடுக்கு ரசம் வச்சாங்க. பட் எனக்கு அது அவ்வளவா பிடிக்கல. அதனால அதை வீடியோல பெருசா எதுவும் காமிச்சிக்கல. சரி சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் என்ன, அதேதான் மீண்டும் கடை கிளம்பியாச்சு. அப்புறம் கடை வேலையை கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கிருந்தேன். அப்புறம் கடை முடிஞ்சு ஒரு 8:30 போல வீட்டுக்கு கிளம்பிட்டேன். மத்தியானம் சரியான வெயில். அதனால நைட்டு மழைலாம் எதுவும் பெய்யல, லைட்டா ஜில்லுன்னு காத்து இருந்துச்சு. வெயிலுக்கு டிஷர்ட்லாம் ரொம்ப கசகசன்னு இருந்துச்சு. அதனால வீட்டுக்குள்ள வந்த உடனே ஆட்டுத்தோல் உரிக்கிற மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டேன். அப்புறம் இரவு உணவுக்கு அதே பாவக்காய் புளி குழம்பு தான். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட். என்னன்னா அந்த தக்காளி குழம்பு எங்க அப்பா சமைச்சிருந்தாரு. உண்மையை சொல்ல போனா எங்க அம்மா விட எங்க அப்பா நல்லாவே சமைப்பாரு. அப்புறம் இரவு ஒரு நல்ல சொக்காவை எடுத்து போட்டுட்டு லைவ் போட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு நாள அருமையா முடிச்சிட்டேன். ஓகே நண்பர்களே, மறக்காம இணைந்திருங்கள்.